செந்தில் பாலாஜியின் ஜாமீனுக்கு ஆப்பு வைக்கும் நீதிபதிகள், அதிர்ச்சியில் திமுக தலைகள். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. நமது அண்ணன் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும். அதாவது செந்தில் பாலாஜிகள் தற்போது மிக பெரிய உச்சகட்ட பதவியிலே இருக்கிறார். திமுகவை பொறுத்த வரைக்கும் அவரின் மீது மதிப்பு மரியாதை என்பது அதிகமாக இருக்கிறது. மற்ற அமைச்சர்களை காட்டிலும் செந்தில் பாலாஜிக்கு ஒருபடி அதிகமாகத்தான் ஸ்டாலின் அவர்கள் மதிப்பு மரியாதை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த அளவிற்கு அவர் மீது நம்பிக்கை என்பது இருக்கிறது. அந்த நம்பிக்கைக்கு பாதகமாக செந்தில் பாலாஜிகள் ஒரு நாளும் இருந்தது கிடையாது. அதனால்தான் 471 நாட்கள் புழல் சிறையிலே இருந்துவிட்டு வெளியேற்றதும் நிபந்தனை ஜாமீனிலே வெளிவந்த மறுநாளே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைச்சர் பொறுப்பை கொடுத்து அழகு பார்த்தார் நமது அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நீதிபதிகள் சமீபத்திலே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு நபர் அதுவும் வந்த மறுநாளே எப்படி அவருக்கு அமைச்சர் பொறுப்பை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதுவே திமுக தரப்பிலே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சூழ்நிலையில் தற்போது அதிமுகவுடைய முக்கியமான ஒரு வழக்கறிஞர் வழக்குகளை தொடுத்திருக்கிறார். அதாவது செந்தில் பாலாஜியுடைய நிபந்தனை ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னா, செந்தில் பாலாஜிகள் மிக உச்சகட்ட பதவியிலே இருக்கிறார். மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு பதவியிலே இருக்கிறார். அதன் காரணமாக அவருக்கு எதிராக யாரும் சாட்சிகள் சொல்ல வரமாட்டாங்க. அதனால அமைச்சர் பொறுப்பை ரத்து பண்ணும், அமைச்சர் பதவியிலிருந்து வெளியேற வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவருடைய ஜாமீனை ரத்து செய்து சிறையிலே மறுபடியும் அடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வழக்குகளை தொடுத்திருக்கிறார். அந்த வழக்குகள் மிக விரைவாகவே நீதிமன்றங்களில் விசாரணைக்கு வரப்போகிறது. இன்னொரு புறத்திலே செந்தில் பாலாஜியுடைய சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு என்பது பார்த்தீங்க அப்படின்னா, முதன்மை அமர்வு நீதிமன்றம், அதாவது எம்பி எம்எல்ஏக்களை விசாரணை செய்யக்கூடிய சிறப்பு முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலே வழக்கு விசாரணை என்பது போய்கொண்டிருக்கிறது. அந்த வழக்கு விசாரணை வருகின்ற 2025 பிப்ரவரி மாத இறுதிக்குள் தீர்ப்பு என்பது வெளிவரக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளியாகிட்டு இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். கடந்த முறை 7-8 மாதங்களாக இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி சிறைச்சாலையில் இருந்து கொண்டே தொடர்ந்து கொண்டிருந்தார். இந்த முறையும் அந்த மாதிரி நடந்து விடுமா, அப்படி நடக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுக தலைவர்கள் அடுத்த கட்ட ஆலோசனைகள், அடுத்த கட்ட வேலைப்பாடுகளையும் செய்து கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.